Hello students, welcome to J Tuitions. In the video, exercise 5.2, 16th sum paranga. Determine the AP whose third term is 16 and seventh term exceeds the fifth term by 12. So determine the AP na AP நம்ம form பண்ணணும். அந்த series நம்ம தான் form பண்ணணும். So என்னெல்லாம் hints கொடுத்திருக்காங்க. So third term is 16 னு கொடுத்திருக்காங்க. So எழுதிடுங்க. A to the base 3 is equal to 16. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, செவன்த் டேர்ம் பத்தி கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ செவன்த் டேர்ம் அப்ப ஏ டு த பேஸ் 7 பத்தி சொல்றாங்க. எக்ஸீட்ஸ் எங்க வந்தாலுமே பிளஸ் போட்டுருங்க. பைன்னு ஒரு வேர்ட் இருக்கும். ஸோ பை 12 அப்படின்னா இந்த A7 இஸ் ஈக்குவல் டு போட்டுருங்க. ஸோ இங்க பிளஸ் 12 கண்டிப்பா வரும். அப்போ நடுவுல ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க ஃபிஃப்த் டேர்ம். அப்ப என்ன பண்ணுங்க, A to the base 5. So A to the base அதாவது செவன்த் டேர்ம் A7 is equal to A5 plus 12 இந்த மாதிரி எழுதணும். எக்ஸீட்ஸ் வந்துச்சுன்னா பிளஸ் போட்டு எழுதணும். ஸோ கொடுத்ததெல்லாம் எழுதியாச்சா, இனி என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறத வச்சு ஏபி வேணும் அப்படின்னா என்னெல்லாம் நமக்கு வேணும், ஏயோட வேல்யூ அண்ட் டியோட வேல்யூ இருந்துச்சுன்னா நம்மளால ஏபி ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் என்ன, ஏயும் டியும் கண்டுபிடிக்கிறது. ஸோ கொடுத்துருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. A3 இருக்குது. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன, A to the base n is equal to A plus n minus 1 into D. ஸோ A to the base 3 split பண்ணுங்க. A plus n minus 1. So 2D is equal to question என்ன கொடுத்திருக்காங்க, 16. So இதுதான் ஃபார்முலா படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். கொஸ்டின்ல A to the base 3 16 கொடுத்திருக்காங்க. So நம்மளும் 16 எழுதியாச்சு. அடுத்தது A to the base 7 is equal to A to the base 5 plus 12 கொஸ்டின்ல given. அதே மாதிரி A to the base 7 ஃபார்முலால ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா என்ன வரும், A plus 60 is equal to A to the base 5 ஸ்ப்ளிட் பண்ணுங்க, A plus 4D. அதுக்கப்புறம் இந்த plus 12 எழுதணும். ஸோ plus 12. ஸோ இவ்வளோ எழுதியாச்சு. இனி இங்க பாருங்க, AA கேன்சல். இனி 6D இந்த மைனஸ் இங்க பிளஸ்ல இருக்கு. ஸோ மைனஸ் 4D இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ 6D மைனஸ் 4D என்ன வந்துடும், 2D இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ D இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 2. 2 1s are 2, 2 6 are 12. ஸோ D இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ நமக்கு D கிடைச்சாச்சு. D கிடைச்சாச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட்டிங் D is equal to 6 in first equation என்ன வந்துரும், A3 is equal to என்ன எழுதியிருக்கோம், A plus 2D is equal to 16. So A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 into D ஓட வேல்யூ 6 நமக்கு தெரியும், இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், is equal to 16. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கு, A. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். A plus 6 2s are 12 equal to 16. So A is equal to 16 minus 12. So A ஓட வேல்யூ என்னது 4. இப்போ நமக்கு ஏயும் டியும் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஏபி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஏபி ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஏபி ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், A1, A2, A3 டாட் 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 எழுதிக்கலாம். A ஆர் A1 ரெண்டுமே 1 தான். ஸோ இப்போ A1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். A1 இஸ் ஈக்குவல் டு A1ம் Aயும் 1 தான். ஸோ 4 எழுதியாச்சு. இப்போ A2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 4 கூட நம்மளோட காமன் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணணும். அப்போ என்ன வந்துச்சு, 10 வந்துச்சு. அது மாதிரி A3 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 10 இருக்குல்ல, இந்த A2 கூட நம்மளோட காமன் டிஃபரன்ஸ் 6 ஆட் பண்ணணும். ஸோ இந்த காமன் டிஃபரன்ஸ் 6 மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ 16. இப்போ நம்மளோட ஏபி எழுதலாமா நம்ம. ஸோ நம்மளோட ஏபி என்னன்னா 4, A1 ஓட வேல்யூ 4ல. ஸோ 4, 10, 16, ஸோ நம்மளோட ஏபி இப்படிதான் போகும். இதுதான் ஆன்சர். Question number 17. Find the 20th term from the last term of the AP 3, 8, 13, dot 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 253. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, 20th term. அப்போ A to the base 20 கேட்டிருக்காங்க. இங்க ஒரு வேர்ட் இருக்கு, from the last term அப்படின்னு. ஸோ நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட ஏபியை இந்த மாதிரி லாஸ்ட் டேர்ம்னு வந்துச்சுனாலே நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஏபியை அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்க ஏபி 3, 8, 13 அண்ட் லாஸ்ட் டேர்ம் 253 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே உல்டாவா எழுதும் போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் 253ஆவும் லாஸ்ட் டேர்ம் 3ஆவும் மாறிடும். ஸோ இப்போ நம்மளோட ஏபி எப்படி மாறிடும், 253 டாட் 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 13, 8, 3. இப்போ இதுதான் நம்மளோட நியூ ஏபி. ஸோ இதுல ஏயோட வேல்யூ என்ன இருக்கு, 253. ஸோ இப்போ டி எழுத போறோம். காமன் டிஃபரன்ஸ் டி எழுத போறோம். டி எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், நார்மலா டிஃபரன்ஸுக்கு என்ன பண்ணுவோம், இங்க பின்னாடி உள்ள டேர்ம்ல இருந்து முன்னாடி உள்ள டேர்மை மைனஸ் பண்ணுவோம். அதானே நம்மளோட காமன் டிஃபரன்ஸ். ஸோ இங்கே அதே தான், 3 minus 8 பண்ணுங்க, அப்போ -5 வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸும் கிடைச்சிருச்சு. அது போக
நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியுமா? a என்னோட வேல்யூ என்னது பாருங்க 3. ஓகே, அதுவும் எழுதியாச்சு. கொஸ்டின்ல 20th டேர்ம் கேட்டிருக்காங்க. a to the base 20 is equal to நம்மளோட ஃபார்முலா என்னது? a to the base n is equal to a plus n minus 1 into d. So a to the base 20 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. a plus n minus 1. இங்க 20 கொடுத்திருந்தா நீங்க ஒரு நம்பர் கம்மி பண்ணி எழுதிக்கோங்க. 19d. இதுதான் அந்த ஃபார்முலா. is equal to இனி எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a ஓட வேல்யூ என்னது? 253 plus 19 into d ஓட வேல்யூ minus 5 is equal to 253. இங்க plus 19 into minus 5 கொடுத்திருக்காங்க. So symbol first எழுதிடுங்க. 19 into 5. 9 5s are 25. 5 1s are 5. So 95 வந்துருது. இப்போ 253ல இருந்து 95 மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வந்துரும்? 158 வந்துரும். So a to the base 20 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கொஸ்டின்ல ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம்னு கேட்டாங்கன்னா ஏபி அப்படியே மாத்தி ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர்ல பண்ணுங்க. அவ்வளவுதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.